இது எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு. நல்லா கிராண்டாக இருக்கணும். பந்தல்லாம் நல்லா பெரிய சைஸாக இருக்கணும். 10 பேர் படுத்தாலும் 10 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு இருக்கணும். சரியா? நல்லா கிராண்டாக பண்ணுங்கள். 1 வாரம் கழித்து வேணும். நல்லா டைமிங்க்கு கொண்டு வந்துடுங்க. ஏங்க யாருக்கிட்டங்க இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் நம்ம பையன் கல்யாண விஷயமா தான். இந்த சம்மந்தம் மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம பிஸ்னஸ் எங்கே போகும் தெரியுமா? எங்கே இருக்கான் என் சிங்கக்குட்டி? கீழே தாங்க இருக்கேன். இந்நேரம் ஹனிமூன் எங்கே கொண்டாடுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். நான் போய் பார்த்துட்டு வரேன். மகனே, எங்கே ஹனிமூன் போகிறதுன்னு பிளான் பண்ணிட்டியா? ஏய் டோரா, அங்கே பாரு பின்னால் தான் நிற்குது. ஏய் இங்கே பாரு டோரா, குளிநாரி பின்னால் தான் நிற்குது. அது கண்ணு தெரியாது நொல்லச்சு. எப்போ பாரு இப்படிதான் இருக்கு. பா நீ நான் சொல்லலாம்ப்பா, குளிநாரி பின்னால் தான் நிற்குதுன்னு. கல்யாணத்துக்கு என்ன எடுத்து தராங்க? புல்லட்டுப்பா. புல்லட்லாம் வேணாப்பா, ரிமோட் கார் வாங்கிட்டாங்க. மண்டபத்தில் சும்மா மாசா போகலாம். அப்பா யாருக்குப்பா ஃபோன் அடிக்கிற? இல்லைப்பா, ரிமோட் கார் கேட்டல, பொண்ணு வீட்டில் மாற்றி ரிமோட் கார் கேட்டு வந்துடுறேன். ஓ கேளு கேளு கேளு, நல்ல காரா கேளு. அதை கேட்டுறேன். எனக்கு எரிச்சல் வருது உடனே. நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிடுவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. ஹலோ, பந்தல்காரங்க தானே? 1 வாரம் கழிச்சு பந்தல் கேட்டேன்ல, அது இன்னைக்கே வேணும். சைஸ்லாம் குறைக்க வேணாம். இன்னைக்கு இதுவும் எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வரீங்களா? இந்த கல்யாணம் நடக்காமல் என் பிஸ்னஸ் ஒழிஞ்சதோ இல்லையோ, போனா நீ ஒழிஞ்சடா. ஏய் அவன் செத்துட்டான்டா. ரத்தமாரே 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 மொத்தமாரே